அருளானந்தர் கல்லூரிக்கும் சிற்றில் அமைப்பிற்கும் இங்கே வருகை தந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஜெயபாஸ்கரனோட ஒரு 50 ஆண்டு கால கவிதை குறித்து தான் இந்த ஒரு அரங்கு நடக்குது. ஜெயபாஸ்கரனை நான் என்னோட 20களின் தொடக்கத்தில் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். என்னோட 20 வயசு 21 வயசு அந்த காலகட்டத்தில் தான் நான் அர்த்தநாரி அப்படிங்கிற ஒரு தொகுப்பு தான் ஜெயபாஸ்கரனோட தொகுப்பு எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் இருக்கிற பிள்ளைங்க எல்லோரும் ஒரு 20 வயசு அந்த வயசு தான் இருப்பீங்க. ஒரு 16-17 வயசுல எனக்கு தமிழ் சிறுபத்திரிகை மரபுன்னு ஒரு இது இருக்குது. பொதுவெளியில் யாருக்கும் தெரியாது. இங்கே இருக்கிற நண்பர்கள் நாங்கள் எல்லாருமே சிறுபத்திரிகை மரபை சேர்ந்தவங்க தான். அண்ணன் கோணங்கி, ஜெயபாஸ்கரன், சுந்தரேஷ்குமார், இந்திரஜித், யவனிகா, குலசேகரன் போன்ற மதார் போன்ற நண்பர்கள், அழிசி சீனிவாசன் அந்த சிறுபத்திரிகை மரபை இந்த ஜென்ரேஷனுக்கு மறுபடியும் மீட்டு எடுத்துன்னு வர்ற தம்பியாக இருக்கார். இந்த மாதிரி ஒரு மரபில் இருந்து வர்ற ஒரு முக்கியமான ஒரு கவிஞர் ஜெயபாஸ்கரன். அவரோட 50 ஆண்டு கவிதைகளை சுருக்கமாக அவங்களுக்கு அவர் ஒரு அறிமுக நோக்கில் தான் இதை சொல்கிறேன். நான் விரிவான இது இல்லை. ஓகேங்க. ஜெயபாஸ்கரனோட கவிதை அவரோட அந்த வெங்கல கடை ஒரு இருக்குது. அந்த கடைக்குள்ளே இருக்கிற அந்த பாத்திரங்கள், அந்த கல்லாப்பெட்டி, அந்த கணக்கு புத்தகங்கள், கச்சேத்து அப்படின்னு கச்சாத்துன்னு நாங்கள் சொல்லுவோம், கச்சேத்து, தராசு, இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன இதை ஒரு இடத்த இருந்து தான் அவரோட மொத்த கவிதை உலகம் இதுவாகுது. இல்லை பிள்ளைங்களா கிளம்பிட்டீங்க? நான் அவரோட ஒரு கவிதையை இந்த அரங்கில் வாசிக்கிறேன். நான் உலோக பாத்திரங்களோடு குண்டு பல்பில், கைபேசியில், கடிகாரத்தில் பெயர் வெட்ட குவிகின்றன முதிய விரல்கள், நடுங்குகிறது அந்தி வெயில் அப்படின்ட்டு ஒரு கவிதை. இந்த கவிதையினுடைய ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடையின் கல்லாவில் அமர்ந்திருக்கும் வியாபாரிக்கு எதிரே தெரியும் கடைவீதி, வெயில் மற்றும் தொழிற்காட்சிகள் வழியே மொத்த உலகமும் தரிசனமாக தெரிகிறது. இந்த மதுரை மாநகரம் மொழியாலும் கலை மற்றும் கலாச்சாரத்தாலும் ஒரு சிறந்த ஒரு நகர் இது. இந்நகரின் நவீன வாழ்வை, அது தரும் துன்ப நிலையை, வியப்பை, ஆசுவாசத்தை பல்வேறு நிலைகளில் தன் கவிதையாகத்தில் கொண்டு வருகிறார் ஜெயபாஸ்கரன். பரங்குன்ற குளக்கரை, ஆலம்பழுப்பு இலையின் நீரில் விழுந்த பாகம் மீனாய், நீந்தில் விழுந்த பாகம் பறவையாய் துடிக்கிறது. வியாபாரின் நித்திய இருப்பு பரிகசிக்கிறது நக்கீர வியப்பை. 50 ஆண்டு கால நிதானம கவிதை வெளி என்பது தமிழின் பெருங்காரியங்களில் ஒன்று. எனக்கு அந்த 50 ஆண்டு கால ஜெயபாஸ்கரனோட கவிதை மொழி எனக்கு ஒரு சில இது ஞாபகம் வருது. ஆப்கானோட துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அந்த பார்டரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இந்த களிமண் ஒரு சுட வச்சு ரொம்ப ஒரு கை வண்ணத்தால் இது பண்ணுறதுக்கு ரொம்ப உலக புகழ்பெற்ற. அவங்க அந்த விற்பனைக்கு வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த உஸ்பெக்கோட ஒரு சின்ன ஒரு 2 கடைவீதி தான் இருக்கும். ஆப்கானோட இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வெயிலும் ஒரு பசுமைத்தன்மையே இருக்காது, ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். ஆனால் அங்கே ஒரு சைலண்ட்டு, அவ்வளோ ஒரு அமைதி ஆப்கானோட இருக்கும். குறிப்பாக அந்த எனக்கு ஜெயபாஸ்கரனோட கவிதைகள் படிக்கிறப்ப அவரோட அந்த தனிமை, அவரோட அந்த நிசப்தம், அவர் பிரதிபலிக்க அந்த அவரோட கவிதைகளில் பிரதிபலிக்கிற அந்த வெயில்,
இதெல்லாம் வந்து எனக்கு ஆஃப்கனோட அந்த சின்ன கிராமம் வந்து அது அவ்வளோ கலைநுட்பமான பீங்கான் பொருட்கள் கைவண்ண பொருட்களை செய்கிற கிராமம். அவங்க வந்து இந்த ஆஃப்கன் மத்திய ஆஃப்கன்லேருந்து காபூல்லேருந்து எதனா வந்து போர் நடந்ததுன்னா அவங்கள தான் முதல்ல அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க அங்கேருந்து மறுபடியும் வெளியில் போயிடுவாங்க. திரும்ப 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 வந்தாலும் அவங்க அந்த அந்த வேலைப்பாடுகளை செய்கிறத நிறுத்தத்துக்கு இன்றைக்கும் அந்த கிராமம் சின்ன கிராமம் ஒரு 2 தெரு தான் அது இருக்குது. அந்த மாதிரி ஜெயபாஸ்கரன் வந்து தன்னுடைய கவிதையின் வழியாக தன்னுடைய இருப்பை வந்து ரொம்ப அதிகம் வெளிக்காட்டிக்காமல் ரொம்ப நுட்பமாக எழுதி பார்க்குறவர். எனக்கு என்னோடய 20 வயசில் ஜெயபாஸ்கரனோட அர்த்தநாரியை படிக்கிறப்ப எனக்கு வந்து அவர்கிட்ட அந்த ஒரு அகவயமான உலகம் வந்து எனக்கு ஒரு மாதிரி சலிப்பாக இருந்தது. என்னடா இது அப்படின்ற போல் நான் விட்டுட்டேன். ஜெயபாஸ்கரன் அபியை வந்து நான் அந்த என்னோடய 20 தொடக்கம்ங்கிறது வந்து நாம் வந்து ஒரு மாதிரி அப்போ கொஞ்சம் துடிப்பாக இருந்து பார்க்குற காலகட்டம் அது. இந்த அமைதி எனக்கு வந்து அப்போ எனக்கு ஒரு ஓமையை தந்தது. அப்புறம் விட்டுட்டேன். ஆனால் அது பின்னாடி வந்து ஒரு 40க்கு மேலே வந்து ஜெயபாஸ்கரனோட படிக்கிறப்ப நம்ம எப்படி மாஸ்டர் கூட எப்படி கனெக்ட் ஆகிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு சீனிவாசன், விஷ்ணு இந்த மாதிரி பிள்ளைங்களாம் வந்து மதார் போன்ற பிள்ளைங்கள்லாம் வந்து உடனே வந்து அறிமுகமாகிடுறாங்க. மாஸ்டர் யார் இவங்க எந்த உலகம் அவங்களோட கவிதை உலகம்ங்கிறத வந்து மூத்த கவிகளோ யாரோ தொடர்புல இருந்து ஒரு வழிகாட்டிடுறாங்க, அவங்களுக்கு கேட்ச் பண்ணிடுறாங்க. எனக்கெல்லாம் வந்து அப்போ ஒன்றொன்றையும் தேடி பெரிய தகவல் தொழில்நுட்பம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் கவிதை உலகுக்கு வர்றது, சிறுபத்திரிக்கைன்னு ஒரு இதை கண்டுபிடிக்கிறதுக்கே அங்கங்கே தேடி அலைஞ்சி இங்கேருந்து திருநெல்வேலிக்கு வர்றது, சென்னைக்கு போகிறது, ஆட்களை தேடி வாணியம்பாடிக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு தேடி கண்டடைந்த உலகம். அப்போ ஜெயபாஸ்கரனோட மொழி மேலே 20 வயசுக்கும் 40 வயசுக்குமான வித்தியாசம் வந்து வேறு உலகத்தை திறந்தது. எவ்வளோ பெரிய மாஸ்டரை வந்து நம்ம வந்து விட்டுருக்கோம். அபியும் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு இதெல்லாம் படிக்க முடியாது நமக்கு அப்படிங்கிற ஒரு சலிப்பை தந்த மிகப்பெரிய தரிசனங்களை திரும்ப திரும்ப அந்த வெயில் ஏன்னா நான் வந்து அந்த வெயில் இருக்கிற ஒரு பாறைகளும் வெப்பமும் அந்த வெயிலும் இதுவும் இருக்கிற பகுதியில் நான் பிறந்து வளர்ந்தேன். அப்போ எனக்கு இவரோட ஜெயபாஸ்கரனோட வெயில் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு டூலாக இருந்தது. அந்த இடத்த வெயிலில் இருக்கிற இடத்த ஒரு நிசப்தம் இருக்கும். அதுதான் நான் திரும்பவும் இது பண்ணுறேன். நான் குறிப்பாக வந்து அவரோட அந்த புராணிக அம்சங்கிறது வந்து எனக்கு கிட்டத்தட்ட சைவ கூறுகள் கூட எனக்கு என்னுடைய வாழ்நிலையும் அது ஜெயபாஸ்கரனோட அந்த தன்மையோடு அமைந்த இது. அதனால் ஜெயபாஸ்கரனோட கவிதை வந்து எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க வந்து குறிப்பாக நான் ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறது மாற்று இது இருக்குது இல்லையா, உங்களுக்கு வழிபோக்குக்கு வேறு இது இருக்குது, கவனத்தை திசை திருப்புறதுக்கு. ஆனால் ஜெயபாஸ்கரன் மாதிரி இங்கே மதுரையில் பிறந்து இங்கே இருக்கிற ஒரு பெரிய மேதையெல்லாம் நீங்கள் குறைஞ்சபட்சம் அவர் பேரையாவது மைண்டில் எவ்வளோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், தேவையற்ற விஷயங்களை ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மாதிரியான மாஸ்டர்ஸை வந்து அவரோட கவிதைகளை 1-2 கவிதைகளையாவது படித்து பார்க்கணும். அதுக்காக தான் இந்த அரங்கு ஏற்பாடு செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பாக ஒரு 50 ஆண்டுகான நிதானமான கவிதை என்பது தமிழின் பெருங்காரியங்களில் ஒன்று. அதனை சின்னஞ்சிறு கோரிக்கையாக கூட வைக்காமல் தன்னித்த போக்கில் இயங்குவது ஜெயபாஸ்கரன் இயல்பு. அதனை இளங்கவிகளாக நாங்கள் பாடமாக ஏற்கிறோம். அவரோட அந்த லைஃப் ஸ்டைல் வந்து எங்களுக்கு நான்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக என்னுடைய இலக்கிய உலகத்துக்குள்ளே வந்தால் அப்போ வந்து ஜெயபாஸ்கரன் போகிற மாஸ்டரை பார்க்குறப்ப ஐயோ நாம் எவ்வளோ துடுக்குத்தனமாக இருந்துட்டோம், இவ்வளோ பெரிய மேதை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு ஒரு முன்னாடி ஒரு பாடம் மாதிரி நாம் எடுத்துக்கிறோம். நாம் தன்னுள் தேநீர் இல்லாத மெலிந்த திரேக கல்லாக்காரன் பாத்திரங்களை களவு கொடுப்பவனாக இருக்கிறான். பிற்பகல் உணவு இடைவேளையில் பெட்டியடி கணக்கு பிள்ளையோ வாய்ப்பதனம் கைப்பதனம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சக வேலையாட்களின் முகவலிப்பை பொருட்படுத்தாமல் எல்லாவற்றுக்கும் இடையில் சேலை மடிப்பில் சாமான்களுடன் வெட்டி மறைகிறார் திடீர் நகர் மின்னல் கொடி பிற்பகல் மஞ்சள் காட்டியாக. ஏன்னா இந்த கவிதை வந்து அந்த அவரோட இதில் ஃபுல்லாக தொடர்ச்சியாக வந்து ஒரு ஃபிலாசபி ஒரு மாதிரி ஒரு இருண்மை இல்லை ஒரு புராணிகத்தன்மை இருக்கும். அந்த 50 ஆண்டு கவிதைகளில் எனக்கு இந்த கவிதை படிக்கிறப்ப ஜெயபாஸ்கரனோட அந்த ஒரு சின்ன ஒரு ரோஜா
பூவை எடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு கவிதை எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ரொம்ப சின்ன புன்னகை எனக்கு வந்தது. ஒரு சலிப்பான எந்திரத்தனமான வாழ்விற்கு இடையில் பூத்த மலராக இக்கவிதை உள்ளது. ஜெயபாஸ்கரன் கவிதைகள் 2 வெவ்வேறு காலத்திற்கும் பழமைக்கும் புதுமைக்குமானவை. பயணம் நின்று போன காலாஸ்திரி வெண்கல ரயில் கூஜாவின் உள்ளே பதுங்கி கிடக்கும் நீர்மொல்ல தவிக்கும் மஞ்சள் நிற கிண்ணியாய் கவிதைக்குள் நான். மாலை மஞ்சள் கவிதை கவிந்த கடையில் துடிக்கிறது கச்சாத்து. அட்டை கிளிப்பின் கவ்வலில் காணவில்லை, சரக்கை தெரியவில்லை. தேடுவதாக யாரும். மேற்கண்ட 2 சிறு கவிதைகளிலும் அடையாளப்படுத்தப்படும் பல பொருட்கள் என்று புழக்கத்தில் இல்லாதவை. 50 வருடங்களுக்கு முன்பு அத்தியாவசியமான வாழ்வுடன் பிணைந்திருந்த பல அடையாளங்கள் வழக்கொழிந்து போயுள்ளன. தற்போது கவிஞரின் பல்வேறு கவிதைகளில் உள்ள மஞ்சள் பல்வேறு தருணங்கள், காட்சிகளை, வாழ்நிலைகளை நமக்கு தருகின்றன. இக்கவிதையில் மாலை மஞ்சள் கவிந்த கடையில் என்று தொடங்கும் போது அஞ்சி சிறுபொழுது என்ற மனமகிழ்ச்சிக்குரிய சாந்தமாக மஞ்சளாக தோன்றி தேடுவதாக தெரியவில்லை. பயணம் நின்று போன காலாஸ்திரி ரயில். இந்த சார் காலாஸ்திரி ரயிலுங்கிறது என்ன ட்ரெயின்? அது திருப்பதி ட்ரெயின் அந்த மாதிரியா? இந்த காலாஸ்திரி ரயில் இருக்குது. காளகஸ்தி. ஆமாம் ஆமாம். ரயில் பூஜாவா? சரி சரி. எனக்கு நான் சரி சரி இருக்கு தயார் பண்ணி வரேன். அதேபோல் ஜெயபாஸ்கரோட கவிதைகளில் வந்து பார்த்திங்கன்னா எமிலி டிக்கின்சன்ட்டுன்னு ஒரு அமெரிக்க கவிஞர், கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 1500 கவிதைகளில் எழுதி வெளியிலே விடலை. ஆனால் அவங்க எழுதி அவங்கள வச்சுட்டு அவங்க ஒரு தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அவங்களோட இறப்புக்கு பிறகு தான் வந்து அவங்களோட சகோதரி தான் அந்த கவிதைகளை விட்டாள். ஜெயபாஸ்கரனுக்கு வந்து அதே போல் எமிலி டிக்கின்சன், வான்கா, அந்த மாதிரி மேற்குலக மேதைகள் கூட ஒரு அவங்க கிட்டத்தட்ட அவங்களோட ரொம்ப நேரடியான ஒரு பாதிப்புக்குள்ளான ரொம்ப நுட்பமான அவங்களும் அது ஒரு பெரிய மேதைகள். அந்த மாதிரி ஒரு தொடர்புள்ள பெருங்கலைஞர் வந்து ஜெயபாஸ்கரன் சார். இவரது பெரும்பாலான கவிதைகள் இந்திய இதிகாசங்களுடனும் மேலை தத்துவங்கள் படைப்புகளுடன் ஒரு இணைப்பை உருவாக்கியுள்ளன. ஒரு பக்கம் மதுரை மீனாட்சி, சொக்கர், ஆண்டாள், காரைக்கால் அம்மை என்றும், சில்வியா பிளாத், யுகியோ மிஷிமா, வஹீதா ரெஹ்மான், மதுரை மளிகை கடையில் உள்ள நம்ம இப்போ திருச்செந்தாழை, கார்த்திகை பாண்டியன், அவங்களையும் இங்கே இருக்கிறது நம்ம திருச்செந்தாழையும் ஒரு கவிதைக்குள்ளே வராங்க, கார்த்திகை பாண்டியனும் ஒரு கவிதைக்குள்ளே வராங்க. இவர் கவிதைகளில் காணப்படும் சமயக்கூறுகள், கடவுள் பக்தி, பக்தி மனநிலை, சடங்குகள், சம்பிரதாயங்கள் போன்றவை என் வாழ்நிலத்திற்கு மிகவும் நெருக்கமானது. அவரது மேலை கலைஞர்களின் மீதான ஈடுபாடு எனக்கு வியப்பளிப்பது. இது ஒரு புதிரான நிலை. பெரும்பாலும் ஜெயபாஸ்கரன் சக மனிதர்களிடம் அதிகம் பேசுபவராக தெரியவில்லை. ஆனால் கவிதைகள், மனிதர்கள், பாத்திரங்கள், மஞ்சள், வெயில், கலைஞர்கள் என பல்வேறு வகையான தனித்துவ படிப்புகளாக உரையாடிக்கொண்டே இருக்கிறது. மஞ்சள் வெயிலும் வெண்கல சத்தமும் அவரது தனிமையும் சாந்தமான கவிதைகளும் கடைத்தெருவும் ஒரு மகத்தான கவிஞரின் இருப்பை இக்கவிதைகளின் வழியாக எனக்கு உணர்த்துகின்றன. ஒரு பழமையான சிவன் கோவிலையொட்டி வசிக்கும் எனக்கு 54 ஆண்டுகளாக கேட்கும் வெண்கல மணி ஓசை ஒரு புதிய பொருளை தரும் என நம்புகிறேன். ஜெயபாஸ்கரன். நன்றி, வணக்கம்.